பார்த்தீங்கள் என்று சொன்னால் பொருளாதார அது அதாவது இந்தியா ஜப்பானை பொருளாதார ரீதியாக மிஞ்சி இருந்தாலும் இந்தியாவின் மிகப்பெரிய நாட்டின் அளவு காரணமாக அதன் பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறதே தவிர அதற்காக இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைந்ததாக இதே நிலை இது இலங்கையின் எதிரொலிக்கும். இப்ப இலங்கையின் அதிபர் வடக்குக்கு போனது உங்களுக்கு தெரியும். பொங்கல் தினத்துக்கு வடக்குக்கு போனது, வடக்கில் 2 நாள் தங்கி நின்றது என்றெல்லாம். இப்ப சிரியாவில் எது நடக்கிறதோ அதைத்தான் இங்கும் பிரதிபலிக்கின்றது. அதாவது சிரியா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சிரியாவில் நடக்கிறது என்ன, இப்ப குர்திஸ் அமைப்பினர் ஒரு சுயாட்சி கூட வழங்கப்பட முடியாது என்று துருக்கி சொல்லிவிட்டது. அப்ப துருக்கி அதை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், குர்திஸ் அமைப்பினர் துருக்கியில் இருக்கிறார்கள், சிரியாவில் இருக்கிறார்கள், ஈராக்கில் இருக்கிறார்கள் என்று 3 நாட்டையும் பிரித்து கொடுத்து ஒரு தனி நாட்டை உருவாக்க முடியாது என்றது அவர்களின் வாதமாக இருக்கின்றது. இப்ப சிரியா அரசு என்று சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் ஒரே சிரியாவாக இருக்கிறோம். இலங்கை அதிபர் பயணமும் அதுதான், ஒரே இலங்கையராக இருக்கிறோம். அதன் பின்னணியில் சுவிட்சர்லாந்து இருக்கின்றது, அரசியல் ஜாப்பெழுதுகிற விதத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா இருக்கின்றது. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் அண்மைய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடாக இருக்கலாம், சோஃபா உடன்பாடாக இருக்கலாம், ஏசிஎஸ் உடன்பாடாக இருக்கலாம். இந்த 3 உடன்பாடுகளின் மொத்த வடிவமாகத்தான் இருக்கின்றது. மேற்கு அரைக்கோளத்தை அமெரிக்க அரசு தலைவர் இப்போதைக்கு பார்த்தாலும் அவர் ஒருபோதும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தங்கள் நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட விடப்போவதில்லை. அப்ப அதில் ஒரு முக்கிய புள்ளியாக இலங்கை தான் இருக்கும். இந்தியாவின் பொருளாதார நிலைமை இலங்கைக்கு இனிமேல் எந்த விதத்திலும் கை கொடுக்காது. எனவேதான் இலங்கை நேரடியாக அமெரிக்காவுடன் தஞ்சம் பூண்டிருக்கின்றது. மற்றது இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஈரானில் நடைபெற்றது என்ன சம்பவங்கள் என்று. ஸ்டார்லிங்கை பொறுத்தவரையில் தொழில்நுட்பம் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்தபடியால், ரஷ்யாவின் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருந்தபடியால் ஈரான் தப்பி பிழைச்சி கொண்டது. அதே அளவு தொழில்நுட்பம் இலங்கைக்கு இருக்க போவதில்லை. இலங்கை ஏற்கனவே ஸ்டாலிங்கை தாங்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் என்று தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அதில் இருக்கின்ற ஆபத்துக்கள் இவர்களுக்கு தெரியாது. அதே போலதான் இந்தியாவின் நிலைமையும் அப்படியாகத்தான் இருக்கின்றது. அப்ப